ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கருவேப்பிலை சாதம் பண்ண போதும். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாமா? நம்ம முதல்ல கருவேப்பிலை தொக்கு ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு பவுலில் கருவேப்பிலை எடுத்திருக்கேன், நல்லா கழுவி எடுத்திருக்கேன். அளவு என்னென்னா 3 கைப்பிடி கருவேப்பிலை அதுதான் எடுத்திருக்கேன். இது ஒரு பவுல் நிறைய எடுத்திருக்கேன். பாருங்கள், ஒரு பெரிய பச்சை மிளகாய், நீட்ட பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 3 பெரிய பல் பூண்டு 3 எடுத்திருக்கேன். இஞ்சி ஒரு துண்டு எடுத்திருக்கேன். வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு பவுல் கட் பண்ணி எடுத்திருக்கேன். தக்காளி பார்த்திங்கன்னா பெரிய தக்காளி, அதனால் அதில் பாதி எடுத்திருக்கேன். சின்ன தக்காளினா நீங்கள் 1 போட்டுக்கோங்க, நான் பெரிய தக்காளினால பாதி எடுத்திருக்கேன். தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, 3 பட்டை மிளகாய், எண்ணெய் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உடைச்ச நிலக்கடலை எடுத்திருக்கேன். இதுதான் தேவையான பொருட்கள். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கருவேப்பிலை தொக்கு பண்ணுறதுக்கு முதல்ல கருவேப்பிலை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, பூண்டு, இஞ்சி, மிளகாய், இது 4 போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இவங்க மிக்ஸி ஜாரில் கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, மிளகாய், பச்சை மிளகாய் 4 போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் பேஸ்ட்டாக. இங்கே பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க நல்லா பேஸ்ட்டாக. இப்போ பாருங்கள், வானொலி காய்ச்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மாற்றிக்கோங்க, தாளிப்புக்கு தான். நல்லெண்ணெய் ஊற்றிட்டோம். ஊற்றிட்டு அடுத்து கடுகு உளுத்தம்பருப்பு போடுறோம். போட்டு பொரியட்டும். பொரிஞ்ச உடனே பட்டை மிளகாய் போட்டுடலாம். பட்டை மிளகாய் போட்டுட்டு அடுத்து வெங்காயம் இருக்குல்லையா, வெங்காயம் போட்டு வதக்கிடணும். இப்போ கொஞ்சோன்னு வதக்கணுன்னே இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும், தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வதக்கணும். அந்த அளவுக்கு வதக்கிடுங்க. கொஞ்சோடு உப்பு போட்டுக்கோங்க, சீக்கிரம் தக்காளி இதாகிடும், மசிஞ்சிடும். கொஞ்சோடு பூண்டு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணுன்னா, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், இந்த அரைச்சி வச்சுருக்கலையே கிரேவி அதை ஊற்றிடலாம். கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் இங்கே பாருங்கள், மிளகுத்தூள் எடுத்துருக்கேன் இல்லையா, இல்லை பாதி அளவு மட்டும் இப்போ போடுங்க. பாதி மிளகுத்தூள் போட்டுருங்க. போட்டுட்டு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுருலாம். ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சிட்டிங்கன்னா இது கொஞ்சம் திக்காகணும். நல்லா இந்த மாதிரி பாருங்க, தண்ணியெல்லாம் இதாகிடுச்சு. தண்ணியெல்லாம் சுத்தணுன்னு ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் எடுத்துருக்கோம், நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க. நல்லெண்ணெய் ஊற்றி கிண்டி விட்டுருலாம். எண்ணெய் ஊற்றி ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே சிம்மிலே வச்சுருங்க. கொஞ்சம் எண்ணெயிலே இருந்த மாதிரி கிரேவி இதாகட்டும், வேகட்டும். அதனால் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வச்சுருங்க எண்ணெய் ஊற்றி. இங்கே பாருங்கள், 2 நிமிஷத்துக்கு அப்புறம் எண்ணெயில் அப்படியே பிரிஞ்சு வந்துருக்கும் தொக்கில். ஏன்னா நம்ம கொஞ்சம் சிம்மிலே தான் வச்சுருப்போம். ஸோ அதனால் இந்த தொக்கெல்லாம் எண்ணெயிலோடு நல்லா வெந்திருக்கும் எண்ணெயோட. இப்போ என்ன பண்ணலான்னா, மிளகுத்தூள் பாதி போட்டிருந்தோம், பாதி மீதம் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மிளகுத்தூளை இப்போ போட்டுக்கலாம். மிளகுத்தூள் போட்டுட்டு
அதே மாதிரி உடைச்ச நிலக்கடலை அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க இதோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே கருவேப்பிலை சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாமா? இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு பேபி பொட்டேட்டோ, அதாவது சின்ன சின்ன பொட்டேட்டோவாக இருக்கும். மஞ்சத்தூள் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் கடலை எண்ணெய், மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், தனி மிளகாத்தூள், கடுகு உளுத்தப்பருப்பு தாளிப்புக்கு, மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், சோம்பு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸ்பூன் இந்த அளவு தான். இதில் 1 ஸ்பூன் வந்து மிளகு, 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். கருவேப்பிலை தாளிப்புக்கு, 4 பெரிய பல் பூண்டு, 4 பெரிய பல் பூண்டு எடுத்திருக்கேன். பெருங்காயம், தேங்காய் கொஞ்சோண்டு எடுத்துருக்கேன் பாருங்கள், கொஞ்சம் போதும் தேங்காய். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த உருளைக்கிழங்குல கொஞ்சம் பெருசாக உள்ளதெல்லாம் பாதியாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் பெருசாகவும் சின்னதாகவும் இருக்கும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் பெருசாக உள்ளதை பாதியாக கட் பண்ணிவிட்டு வேக வச்சிடலாம். நான் இப்போ உருளைக்கிழங்கு குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். வேக வைக்கும் போது கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு வேக வச்சிடலாம். வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ கொஞ்சம் மசாலா அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் வந்து தேங்காய் வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய் அதை போட்டுடலாம். தேங்காய் போட்டுட்டு மிளகு ஜீரகம் 2யும் போட்டுருங்க. நாலு பல் பூண்டு இருக்குல்லே, அதையும் போட்டுருங்க. இப்போ இதை 4ஐயும் சேர்த்து அரைச்சிடலாம். என்ன போட்டிருக்கேன்னா, இதை நல்லா பேஸ்ட்டாலாம் அரைக்கக்கூடாது, கொஞ்சம் திப்பியாக அரைக்கணும். எப்படி நான் காட்டுறேன் அரைச்சி. இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி அரைச்சிக்கணும். 1-2 ஃபுல்லாக பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு தோல் வச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு கொஞ்சம் மஞ்சத்தூள், ஆல்ரெடி மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் வேக வைக்கும் போதே. இப்போ கொஞ்சோன்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு மிளகாத்தூள், இந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இங்கே பாருங்கள் கொஞ்சம் திப்பியாக அரைச்சி வச்சுருப்பேன். இந்த மசாலாவையும் போட்டுடலாம். போட்டுட்டு உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்ல மசாலா வந்து எல்லா உருளைக்கிழங்குலையும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். பாருங்கள், தவா ஹீட் ஆனோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். பொரிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு, கடுகு உளுந்தம் பருப்பு பொரிஞ்ச உடனே சோம்பு இருக்குல்ல, அந்த சோம்பு போட்டுடலாம். சோம்பு போட்டு சோம்பு பொரியட்டும். சோம்பு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை போட்டுருவோம். பாருங்கள், இப்போ 3 பொரிஞ்சோடனே நம்ம மசாலா போட்டு வச்சுக்கொண்டே உருளைக்கிழங்கு அதை உருளைக்கிழங்கு போட்டோடனே கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுருங்க. போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே இருக்கட்டும். அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் அடி பிடிக்காது. கொஞ்சம் அந்த மசாலாஸ்லாம் நல்லா வந்து வேகணும் எண்ணெயில். ஸோ அதுக்கு டைம் எடுக்கும். கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. கொஞ்சம் ஃப்ரை ஆனோடனே பார்க்கலாம். இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. மசாலாலாம் நல்லா எண்ணெயில் தான் இருக்குது, வெந்திருக்கும். இங்கே பாருங்கள்,
இப்போ உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை சாதம், உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது கருவேப்பிலை சாதம், பீட்ரூட் சாதம் இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது குழந்தைங்க எல்லா குழந்தைங்களும் சொல்லலை, சில குழந்தைகள் சாப்பிட இஷ்டப்பட மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுன்னா அவங்களுக்கு பிடிச்ச சைட் டிஷ்ஷாக அந்த மாதிரி உருளைக்கிழங்கு, வாழைக்காய், அப்பளம் அந்த குழந்தைங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒன்று சைட் டிஷ்ஷாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா சாதத்தையும் சாப்பிட்ருவாங்க. அதனால் நமக்கு வேலையும் ஈஸியாகிடும். நான் நார்மலாக இந்த மாதிரி தான் ஏதாவது கருவேப்பிலை சாதம் பண்ணால் உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் இந்த மாதிரி தான் கொடுப்பேன். நீங்கள் எப்படி கொடுப்பீங்க உங்கள் குழந்தைங்களுக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனை தட்டி விடுங்க. பாய்.